கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை தந்திரட வேண்டும் என்றும் 18ஆம் வசனம் சொல்வது 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை. தாம் நம்மை அழைத்ததினாலே தேவன் ஒரு மனிதனை எல்லா மனிதனையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்பொழுது அவர்கள் கிடைக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இலவசமாய் பாவ மன்னிப்பு பெறுகிறோம், இலவசமாய் பரிசுத்தத்தை பெறுகிறோம், இலவசமாய் நீதியை பெறுகிறோம், இலவசமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம், இலவசமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானம் திறமை பெறுகிறோம், ஐஸ்வர்யத்தை பெறுகிறோம், இலவசமாய் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது நாம் நம்மை அழைத்தவரே அவரோடு இணைகிறபடியினாலே 1 கொரிந்தியர் 1:9 வாசித்தோம். தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் குமாரனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை மீண்டும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். எல்லாவற்றையோட பெரிய பிரச்சனை என்னவென்றால், மக்களுக்கு இருக்கிற பெரிய போராட்டம் என்னவென்றால் அறியாமை. இந்த அறியாமைங்கிறது தான். அதனால தான் பவுல் சொல்கிறார், பிரகாசுள்ள மனக்கண். இந்த மனக்கண்கள் இல்லவில்லையால் நாம் யார், இயேசுவிடம் எனக்கு என்ன இருக்கிறது, என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, எனக்கு என்னெல்லாம் உண்டு, பல காரியங்களை வேதத்திலிருந்து அறிவதற்கு தேவ அனுக்கிரகம் தேவை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் பேசினார், முகமுகமாய் பேசினார், மக்களை தொட்டார், சுகமாக்கினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் பேசிய காரியங்களை அன்றிருந்த மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. எவ்வளோ பிரசங்கித்தார், ஆனால் அவர்கள் அறியவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் பேசின ஒவ்வொரு காரியங்களும் சீசர்களும் அறியவில்லை. ஆகையினாலே அவர்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டியதாகிவிட்டது. உதாரணமாக, விதைக்கிற விதை எடுத்துக்கொள்ளுங்க, விதைக்கிறத பற்றி பேசுகிற கேளுங்கள், விதைக்கிற ஒரு விதைக்க புறப்பட்டான், இப்படி ஒவ்வொரு ஓமைகளாக சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பின்பு அந்த ஓமையை கேட்டவர்களும் விளங்கவில்லை, கேட்ட சீசர்களும் விளங்கவில்லை. பின்பு அவர்களுக்கு மீண்டும் விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தான் அந்த லாசரு உயிர்த்தெழுந்த விஷயத்திலே, மார்த்தாள் மரியாளுடைய கேஸிலே அவர்கள் பல நாட்களாக அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், போதனையை கேட்டார்கள். இந்த லாசரு இறந்த பின்பு இயேசு பல காரியம் வருகிறார், சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுதுவான் என்று சொன்னால் உடனே அவள் ஆமா ஆண்டவரே, கடைசி நாளில் உயிர்த்தெழுதுவான், நானே உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறாரு, விளங்கலை. அப்புறம் கடைசியில் எல்லாம் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா அப்படிங்கிறாரு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்க என்ன சொன்னாலும் விளங்கலை. கடைசியில் கல்லறையில் கிட்ட வந்த பிறகு சொல்லுகிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கிறார். இப்போ இவ்வளவு பேசிக்கிறாரு, உயிர்த்தெழுதுங்கிறாரு, மகிமையை காண்பாங்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. கல்லறையிட்டு கல்லை எடுத்து போடுன்னு சொன்ன உடனே இல்லை ஆண்டவரே நாருமேங்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போது கூடவே இருந்து கூடவே பழகி கூடவே பிரசங்கம் கேட்டவர்கள் கூட விளங்கலைன்னா இந்த விளங்கி கொள்றதுக்கு பெரிய விஷயம். அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த விளங்கி கொள்ளக்கூடியதானே பிரகாசுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஜனங்களுக்கு சபைக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த வெளிப்பாட்டின் நாலேஜ், அந்த வெளிப்பாட்டின் அறிவி ஒரு மனுஷனுக்கு கிடைக்குன்னா அந்த வெளிப்பாட்டுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த ஒரு பேக்கேஜ் போல, சுகம் வேண்டுமா அதில் இருக்கிறது, வெற்றி வேண்டுமா அதில் இருக்கிறது, ஆசீர்வாதம் வேண்டுமா அதில் இருக்கிறது, விருத்தி வேண்டுமா அதில் இருக்கிறது, நன்மை வேண்டுமா அதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனை அறிகிற அறிவில் உள் இருக்கிறது. அதில் கர்த்தருக்கு ஆகையால் தான் நான் சொன்னேன், நான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக் கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டு மார்க்கம் யூத மார்க்கம், புதிய ஏற்பாட்டு மார்க்கம் விசுவாச மார்க்கம். பழைய ஏற்பாட்டு மக்கள் வேதமே வழி, வேதமே சத்தியம், வேதமே வெளிச்சம் என்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே வெளிச்சம், என்னாலே அன்றி ஒருவராலும் போக முடியாது. அது பழைய ஏற்பாடிலே பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்த வேண்டும், ஆடு அல்லது மாடு அல்லது புறா தகுதி தக்கபடி செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்துவது அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. என்னை பற்றி விசுவாசத்தினாலே இலவசமான பாவ மன்னிப்பு, அவர் சிலுவை சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பாவங்கள் மன்னிப்பு, எப்படியாவது பரிசுத்தவான், குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன். இது எப்படி? சிலுவை மரணத்தினாலே, அந்த பலிகள்னால அல்ல. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் இயேசு விசுவாசித்த போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னு நாம் பார்க்கிறோம். நாம் நீதிமான் என்று நாம் பார்த்தோம். அந்த நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன?
பழைய ஏற்பாட்டு மக்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீத புத்தகத்திலே தாவீது சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? 65ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் தாவீது சில காரியங்களை பாடுகிறார். பாடிட்டு 65:3, அக்கிரம விஷயங்கள் என்னை மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரமம் என்னை மிஞ்சி என் மேல் வல்லமை கொண்டது. அப்போ நான் அக்கிரமம் செய்கிறேன். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அந்த அக்கிரமத்தின் வல்லமை மேற்கொள்ளாதபடி நமக்கு ஆற்றல் கொடுக்க நம்ம இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம் தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது, அந்த வார்த்தை அவரோடு நாம் சரியாக விளங்கி வசனத்தில் விளங்குகின்ற பொழுது அக்கிரம விஷயங்கள் நம்மை மிஞ்சுவதில்லை, மேற்கொள்வதில்லை. அதை நாம் மேற்கொள்கிறோம், பாவத்தை மேற்கொள்கிறோம். சரி, தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தி ஆக்குகிறேன். பழைய ஏற்பாடுகாரர் சொல்கிறார், என் மீறுதலை நிவர்த்தி ஆக்குகிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தான் முற்றுமாய் கழுவி பரிசுத்தவான், குற்றமற்றவன், கண்டிக்கப்படாது தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார். ஆகையினால தான் இது இடையில எந்த ஒரு இடத்தரகு நமக்கு தேவையில்லை. இது சத்தியத்தினை விளக்கி சொன்னால் நான் உங்களுக்கு செபிக்குங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் புரியாது இருக்கும்போது உங்களை உதவி செய்கிறேன். ஆனால் நான் சத்தியத்தை விளக்கி சொல்லும்போது நீங்கள் அதை விளங்கி அதை புரிந்து நீங்கள் உங்கள் தகப்படத்தில் உரிமையாய் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பழைய ஏற்பாடுலேருந்து சில காரியங்கள் சொல்லுகிறேன் பாருங்க. 65:4 சொல்லுகிறேன், தேவரீர் உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க, உம்முடைய பிரகாரங்களில் பழைய ஏற்பாட்டு மக்கள் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர்கள் எங்கே இருக்க வேண்டும்? பிரகாரங்களில் வாசமாகிறவர்கள். மிஞ்சி போனால் வராண்டா, அதுக்குள்ளே தான் போக முடியும், அதற்கு மேலே போக முடியாது. ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, மோசே முட்செடியிலே தேவனை தரிசிக்க வருகின்ற பொழுது சொல்கிறார், முட்செடியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், மோசே கிட்டே வராதே, அங்கே நில்லு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் செருப்பை கழட்டி போடு, பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொன்னார். ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி அல்ல. நாம் வெளி ஆகையினால் இரக்கத்தை பெறவும் சகாயத்தை பெறவும் கிருபாசனத்தினை தைரியமாவா, அதை வெளியே நிற்காதே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், முற்று பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகிய நம்முடைய பூமியில் நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்தமாகிறது. அங்கே நிற்கிற பூமி பரிசுத்தம்னு சொன்னார். இன்றைக்கி நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் மூணையும் கல்வா ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகையினாலே பரிசுத்த தேவனே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகையினாலே நாம் பாதரட்சிகளை கழட்டுவதில்லை, பாதரட்சிகளை போடலாம், எப்போதும் அணிந்து கொண்டிருக்கலாம். நாம் எல்லா ஆசிரியரும் நமக்கு சொந்தம். அதனால் பழைய ஏற்பாட்டு மக்கள் எங்கே இருந்தார்கள்? பிரகாரத்தில் இருந்தார்கள். பிரகாரத்தை தாண்டி வருவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அப்படி ஒருவன் போனால் அவன் கொல்லப்பட வேண்டும். ஆகையினால் தான் பிரதான ஆசாரியன் கூட வருஷத்தில் ஒரு முறை அவள் பலி செலுத்தி அந்த இரத்தத்திலே தன்னை சுத்திகரிப்பு செய்து கொண்டு இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பல சடங்குகள் வழியாக அவன் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நுழைகிறான். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எந்த நிமிஷத்திலையும் எந்த வினாடியிலும் எந்த விதமான இடையிலே ஒரு மனிதர்கள் இல்லாதபடி, எந்த விதமான இன்னொருத்தருடைய வேண்டுதல் இல்லாதபடி, இன்னொருத்தருடைய ஜெபத்தை சொந்த தகப்படத்திலே உரிமையாக நம்பிக்கையோடு சென்று பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, சங்கீத புகாரம் என்ன சொல்கிறான்? 65:4 உடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன். அப்போ கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார்? பழைய ஏற்பாட்டு மக்களை பிரகாரம் வரைக்கும் வரலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களை பிரகாரம் அல்ல, தேவனுடைய வீட்டுக்குள் வரலாம். ஆனால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், நீ அந்நியரும் பரதேசியுமாக இல்லை, நீ தேவனுடைய வீட்டாரும் தேவனுடைய நகரத்தார் இருந்து. ஐயா, நீ அந்நியன் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு அந்நியன் இல்லை. ஆகையினால நீ பரதேசி அல்ல, நீ யாரோ பரதேசி ரோட்டில் போகிறோம் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சொந்தக்காரன், முழு ஆசீர்வாதத்தையும் சட்டப்படியாக அனுபவிக்க உரிமை பெற்றவன். அந்நியன் அல்ல, பரதேசி அல்ல, தேவனுடைய வீட்டான். தேவனுடைய வீடுங்கிறது குறைவுள்ள வீடு இல்லை, நிறைவான வீடு. ஒரு குறைவும் இல்லை, சகல பரிபூரணமும் அங்கே இருக்கிறது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க சொந்தக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பரிதாபம் என்னன்னா, அநேகர் விளங்காதபடியினாலே, இந்த பிரகாசம் மனக்கண் இல்லாதபடியினாலே ஆசீர்வாதத்தை அடையாமலேயே சுதந்திரிக்காமலேயே கடந்து போய்விடுகிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாடுல பாருங்க, பிரகாரங்கள் இருக்கிற மனிதன். அந்த தாவீது சொல்றான், ஆண்டவர் நான் பிரகாரத்தில் இருக்கிறேன், வறண்டால் இருக்கிறேன். வறண்டால் இருக்கிற என்ன சொல்லுகிறார்? உடைய வீட்டின் நன்மையால திருப்தியாகும். வீட்டுக்குள்ளே சில நன்மை இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு வறண்டால ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே சமையல் நடக்குது, அங்கே அருமையாக மீன் பொரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விதவிதமான பலகாரங்கள் செய்யப்படுகிறது, வறண்டால உட்காந்து வாசனை படைக்கிறான். அப்போ அங்கே உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் நன்றாக பொசித்து பொரித்து அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவன் பிரகாரத்தில் இருக்கவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை மறந்துடாதீங்க, நான் ஒரு பிரகாரத்தில் ஒருத்தர் இருக்கிறேன், நம்முடைய வாசலில் ஒருத்தர் இருக்கிறேன், எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்றாதீங்க
ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். உங்களுடைய வீட்டில் இருக்கிற நன்மை எனக்கு கொஞ்சம் கொடுங்க, மறுபடியா நினைத்தருளுங்க, என்னை நினைத்தருளும், ஆண்டவரே இறங்கும். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்க இருக்க? நான் பிரகாரத்தில் இருக்கிறேன், நான் வெளியில் இருக்கிறேன், என்ன கொஞ்சம் கவனிங்க என்று சொன்னான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், எல்லா மனிதனும் கொடுக்கிறவர், சகல மனுஷனுக்கும் ஜீவனை சுவாசத்தை சகலத்தை கொடுக்கிறவர். பிரகாரத்தில் ஒருத்தம் கூப்பிட்டா கூட அவருடைய வீட்டின் நன்மையால திருப்தியாக்குகிறார். பழைய ஏற்பாட்டு மக்கள் பிரகாரத்தில் இருந்த போதிலும், பிரகாரத்திலிருந்து கூப்பிட்ட போதிலும், யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வீட்டில் இருக்கிற நன்மைகளை அவர்கள் கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால் வருகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்படியானால் பிரகாரத்தில் இருக்கிறவன் அவர் கூப்பிட்டு திருப்தியை பெற்றுக் கொள்கிறான். நாமே பிரகாரத்தில் இல்லை, நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னேன். நாம் பிள்ளைகள் ஆகையினாலே நாம ஆண்டவரே இறங்காண்டவரே பிரகாசத்தில் இருக்கிறேன்னு சொன்னா நம்முடைய அறியாமை. கிறிஸ்து கல்வாரி சிலுவை இரத்த புண்ணியத்தினாலே நமக்கு கிடைத்த, நமக்கு உண்டாக்கின காரியத்தை அறியாதபடியினாலே இந்த அறியாமை பயன்படுத்தி சாத்தான் சங்காரமாக்குகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் பிரகாரத்தில் இல்லை, நீங்கள் தேவனுடைய வீட்டார், நீங்கள் தேவனுடைய நகரத்தார், எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். அப்போ வெளியில் இருக்கிறவர்கள் அவர்கள் பிச்சைக்காரர் போல ஆண்டவரே எனக்கு இறங்கும். அவங்களுடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு மக்களுடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்குது. அவர்களுடைய ஜெபமே கெஞ்சுறது போல, கூத்தாடுறது போல, ஏதோ புலம்புறது போல, கண்ணீர் விட்டு கதறுவது போல இருக்கிறது, வாசல் நின்று கழுதுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டபடியினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஜெபம் அப்படி கிடையாது. பிள்ளை வெளியில் நின்றுக்கிட்டு, அம்மா எனக்கு வீட்டில் இருக்க நன்மையால் எனக்கு திருப்தியாக்கணும், வீட்டில் கொஞ்சம் எல்லாம் பண்ணி எனக்கு போடுன்னு சொல்றதில்லை. அவன் என்ன செய்யறான்? பிள்ளைக்கு உரிமை உண்டு. அவன் கதவை திறந்து உள்ளே வருகிறான். அவன் கதவு திறக்காவிட்டா அவன் தட்டிட்டு ஒரு உதைச்சிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். ஆண்டவரே எனக்கு ஒரு தோசை தாங்க, எனக்கு ஒரு மீன் தாங்கன்னு கேட்கறது இல்லை. அவன் சொல்லுறான், அடுப்பில் கிச்சனில் இருக்கும்போதே முதல் மீன் எனக்கு தான், முதல் தோசை எனக்கு தான் சொல்லி அவன் எடுத்து அவன் போட்டு சாப்பிடுகிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டு மக்கள் வாசலிருந்து ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மறந்துடாதீங்க, எனக்கு கொஞ்சம் இறங்குங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த வீட்டுக்கு நன்மைகளை அவர்கள் பெற்று அதே திருப்தியானார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால வரலாமா, இறைவா தருவீரா, எனக்கு அது கிடைக்குமா அப்படி கேட்கறது இல்லை. அவன் காலையும் பெல்ல அடிக்கிற முறையே வித்தியாசமா இருக்குது. ரோட்டில் போறவங்களும் ஒரு பிச்சைக்காரன் காலி மீன் அடிக்கிறது யோசிப்பான், அது வீட்டில் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதான்னு. ஆனால் பிள்ளை அப்படி கிடையாது. வந்த உடனே என்ன பண்றான்? வீட்டு காலி மீனை அழித்துறான். அந்த அடிக்கிற அடியிலே தெரியுது பிள்ளை வந்திருக்கிறான்னு. ஏன்னா அவன் என்ன செய்யறான்? அவன் அழுத்திலே தெரியுது, போட்டு அடின்னு அடிக்கிறான். கொஞ்சம் நேரம் திறக்கலன்னா போட்டு தப்ப மிதிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவன் வெளியில அம்மா தருவியா, எனக்கு கிடைக்குமா, எனக்கு சோறு கிடைக்குமா, எனக்கு பால் கிடைக்குமா, அம்மா தாயே நான் உங்களோட பிள்ளையாச்சு அப்படி சொல்றது இல்லை. அவன் நேரம் வர்றான், காலிம்பில் அடியில் தெரிஞ்சுட்டு பையன் வந்துட்டான், வந்த வேகமே சரியில்லையே. அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் நேராக உள்ள செல்கிறான். போனோட தூக்கி போட்டுட்டு வீட்டில் முதலது எனதுங்கிறான். அங்கே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதோ அவன் எடுத்துக்கொள்கிறான். இது தருவியா, இது எனக்கு கிடைக்குமா, இந்த தோசை எனக்கு சொந்தமா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமா இல்லை, அவனுக்குரியது அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பிச்சை எடுக்கிறது போல இருக்கிறது, புதிய ஏற்பாடு உரிமைகளை அனுபவிப்பது போல இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய ஜனமே, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் நீதிமான் என்ற தலைப்பில் நின்று கொண்டிருந்தோம். நீதிமான், இந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே நீதிமான்கள் எப்படி ஆனோம்? நம்முடைய செயல்னால் அல்ல. பரிசுத்தம் கூட நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தனால பரிசுத்தவான் அல்ல. அதுபோல பாவ மன்னிப்பு கூட இலவசமாய் நாம் பெற்றோம் என்று நாம் பார்த்தோம். இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான ஆக்கப்பட்டோம் என்று கடந்த செய்தியிலே பார்த்தோம். இப்படி ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன வாசித்தோம்? அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொன்னோம். அப்போ நம்முடைய செயல்னால அல்ல. இது நம்முடைய பிரயாசமோ, நம்முடைய பிரதிஷ்டையோ, நம்முடைய உபவாசமோ, நம்முடைய கண்ணீரோ நம்ம நீதிமான ஆக்கலை. ஆகையினால தான் நாம் இது ஒரு கிருபைன்னு சொல்றாரு. அது கிருபைன்னா நாம் எந்த செயலும் செய்யலை. அது இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் செஞ்ச செயலின் அடிப்படையிலே, தியாகத்தின் அடிப்படையிலே நமக்கு கிடைச்சதான ஒரு நீதி. அப்போ இந்த நீதின்றதான நிலை அது இலவசம், தேவனுடைய மகிமை. அப்போ நீதிமான ஆகிறபடினாலே 5:2 என்ன வாசித்தோம்? தேவனுடைய மகிமையை அடைவோம்ங்கிற நம்பிக்கையினாலே மேனு பாராட்டுவோம் என்று சொன்னோம். சொல்லிட்டு உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சை உண்டாகின்ற உபத்திரவங்களில் மேனு பாராட்டுகிறோம். உபத்திரத்தை என்ன மேனு பாராட்டுகிறோம்? உபத்திரவம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரத்தை கொடுக்கிறான்.
உபத்திரவங்கள் தேவன்கிட்ட கொடுக்கறது இல்லை. தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் உபத்திரப்படுத்துவதில்லை. அப்போ உபத்திரவங்களை சாத்தான் கொடுக்கிறான். ஆனால் உபத்திரவங்களை நாம் என்ன செய்கிறோம்? என்ன மேனே பாராட்டுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை குறித்து நம்ம மேனே பாராட்டுகிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இது நீதிமானுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், எனக்குள்ள உரிமை. இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்த போதிலும் சத்துருவே கழிவுறாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் நீதிமான், ஆசீர்வாதம் எனக்குரியது. வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் எனக்கு சொந்தம். ஏன்னா என் செயலின் அடிப்படை இல்லை. அதான் சொன்னேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொரிந்தியரில் வாசித்தோம் அல்லவா, கடந்த செய்தியிலே பார்த்தோம். கேட்காதவர்கள் வாங்கி கேளுங்கள். அது ஆம் என்றும் ஆமென்னு இருக்கிறது. அப்போ உபத்திரவத்தில் நான் என்ன செய்கிறோம்? வசனத்தை குறித்து மேனே பாராட்டுகிறோம். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய முதல் மகன் அவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவன் வியாதியானான். வியாதியாக இருந்த நேரத்திலே நாங்கள் இருந்ததானே நல்ல ஒரு அருமையான ஒரு சபையில் இருந்தோம். அவர்கள் முழு சபையாரும் அவர்கள் அதிகமாக உபவாசம் எடுத்து மிக அதிகமாக ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த பொழுது அன்றைக்கு இருந்ததானே தலைமை போதகர் சொன்னார், அவர்கள் ஜெபித்து கடவுள் வெளிப்படுத்தி விட்டார், பிள்ளை மரித்து விடும் என்று சொன்னார். அதன் பின்பு அங்கே இருந்த உடன் ஊழியர்கள் சொன்னார், வருகின்ற சனிக்கிழமையிலே குழந்தை மரித்துவிடும், பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நான் அப்பொழுது ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு கம்பெனியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் இரவு வேலை பணி முடித்து வீட்டுக்கு வந்தபோது என் மனைவி சொன்னார்கள், பையன் மிகவும் மோசமாக இருக்கிறான், வாங்க செபிக்கலாம் என்று சொன்னார்கள். நாங்கள் பாயை போட்டு, அப்போது வாடகை வீட்டில் இருக்கிறோம், பாயை போட்டு ஆண்டு நோக்கி செபித்தோம். ஆண்டவரே இறங்கும். செபித்த உடனே என்னுடைய மனைவி என்ன செய்தார்கள்? உடனடியாக என்னை தொடையை தட்டி ஓ என்று அழுதார்கள். என்னம்மா அழுகிறாய் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், பையன் மரித்து விடுவானா என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு பின்பு இன்னொரு குழந்தை தருகிறேன் என்று அந்த படம், அந்த உருவத்தை எல்லாம் காட்டிவிட்டார் என்று சொன்னான். பாருங்க எத்தனை பேர். முதலாவது நாங்கள் இருந்த சபையின் போதகர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக அந்த சபையினுடைய துணை போதகர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக என்னுடைய மனைவி சொல்லியிருக்கிறார். உடனே வசனம் சொல்லுகிறது, இப்படி எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லாமல் செய்ய மாட்டார் என்று சொல்லலாம். அதை எடுத்துக்கொண்டு ஒப்பு கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய சித்தம் ஆகக்கூடாது என்று சொல்லலாம். இல்லை யோபு சொன்னது போல அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார் என்று சொல்லி விட்டு கொடுக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, இந்த வேத அறிவு என்பது ரொம்ப முக்கியம். நான் உடனடியாக என்ன செய்தேன்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே இந்த பிள்ளை மறிப்பதை பற்றி பரவாயில்லை, எல்லாரும் ஒரு நாள் மறிக்க வேண்டும், ஆனாலும் நீர் என்னோட தகப்பன், நான் நம்முடைய பிள்ளை. எத்தனையோ பிச்சைக்காரர்களுக்கு நான் பிச்சை போட்டிருக்கிறேன். இப்போது நான் அப்பா பிள்ளைங்கிற உறவில் கூட இல்லாதபடி ஒரு 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 பிச்சைக்காரன் தன் கை நீட்டுவது போல ஆண்டு நோக்கி கை நீட்டுகிறேன். எனக்கு இருக்கிற விசுவாசம் மனைவிக்கு இல்லை. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ பிள்ளைகளின் வாழ்வை பெறுவாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் நீடித்து நாட்களாக திருப்தியாக்குவேன். இப்பெல்லாம் கர்த்தர் தன் வார்த்தையை மீறுவதில்லை. 3 பேர் மூலம் சொல்லியிருந்தார், பிள்ளை மரித்து விடும் என்று சொன்னார். இப்பொழுது நான் தேவன் சமூகத்திலே அந்த வார்த்தைகளை உபயோகித்த போது, தேவனுடைய வார்த்தையுடைய அந்த வெளிப்பாடு இருந்தபடினாலே அந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் தன் வார்த்தை மீறவில்லை. உடனடியாக மீண்டும் என் மனைவிக்கு காட்சி கொடுத்தார். உன்னுடைய கணவர் இப்படி கேட்கிறபடினாலே நான் உன் மகனுக்கு ஜீவனை கொடுத்தேன், சுடுதண்ணி கொடு, ஒரு சொட்டர் ஒன்று வாங்கி போடு என்று சொன்னார். ஆனால் கண்களை திறந்து பார்த்தபோது வியாதி இருந்த அறிகுறியே இல்லை. அந்த குழந்தை இப்பொழுது வளர்ந்து திருமணமாகி ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்கிறான். அருமையாக கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை மிக அழகாக சொல்கிறான். சொந்தமாக ஒரு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அவன் அழகாக நேர்த்தியாக தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இளவயசுடைய மரணம் கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் நீடித்த நாளாக திருப்தியாகுதான் தேவனுடைய சித்தம். அப்படியானால் கடவுள் ஒரு காரியத்தை, நடக்க போகிற காரியத்தை சொன்னார் என்றால் அது நடக்க போகிற உண்மையை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமானால் அந்த உண்மையை சத்தியத்தை கொண்டு மாற்றலாம். ஏனென்றால் அவர் தன் வார்த்தையிலே கட்டுப்படுகிறார். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐயா என்னுடைய வீட்டிலே நாளைக்கு வாங்க விருந்து தருகிறேன் என்று சொல்லி நான் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இதை நம்பி நாளைக்கு 12 மணி விருந்து என்று சொன்ன போது காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நான் யாருக்கெல்லாம் நான் அழைப்பு கொடுத்தேனோ அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். வந்த உடனே நான் கேட்கிறேன், திடீர்னு வந்த உடனே ஏன் வந்தீர்கள்? நேற்று நீங்கள் அழைப்பு கொடுத்தீர்களே, இதோ பாருங்க உங்கள் அழைப்புதல், இன்றைக்கு விருந்து என்று சொன்னீர்களே. அப்படியா? ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றதில்லை. சொன்னா என்ன நினைப்பீங்க? இன்னும் அந்த வார்த்தை மோசமான ஆளா இருக்கிறாரு, வார்த்தை சுத்தம் இல்லையே,
இவ்வளவு கேடுகட்டவராக இருக்கிறாரே என்று சொல்லி திட்டிட்டு போவாங்க. அருமையானவர்களே, அழைப்புதல் கொடுத்தால் எதையாவது செய்து முடிகிறான், இல்லாதவன் கூட ஏதாவது செய்துகிறான். ஆனால் நம்முடைய தேவன் இல்லாதப்பட்டவர் அல்ல, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அழைப்புதல், தேவனுடைய வார்த்தையை நமக்கு வேதத்தின் வழியிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, தேவனை இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நமக்கு இருக்கிற காரியங்கள் நமக்கு ஃபேவரட்டாக இல்லாத இருந்தால் அதை ஃபேவரட்டாக மாற்றிக்கிடலாம். அது நமக்கு சாதகமான காரியமாக இல்லாமல் அது வேறு விதமாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். பிள்ளைகள் மரிப்பது நல்ல காரியம் அல்லவே. நாம் பிள்ளைகள் நன்றாக இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, அப்படித்தான் வியாதிக்கு கூட ஒருவேளை கடவுளே சொல்லலாம், இந்த வியாதியில் மரிப்பேன்னு சொல்லலாம், இந்த வியாதியில் செத்து போன்னு சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து, ஆண்டவரே உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கத்தில் முடிசூட்டி என்று சொன்னீரே, வார்த்தை எடுத்துக்கலாம். இது மெய்யாகவே என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வலிகளை சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது என்று சொல்லி, ஆண்டவருடைய தழும்புகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீ என்னுடைய வியாதியை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர், சுகம் எனது என்று சொல்லி அதை இருதயத்தில் வைத்து அதையே மனதில் வைக்க வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த மனது தான் பிரச்சனை. பிசாசு நம்மை ஒன்று செய்ய முடியாது, நம்முடைய மனதை தான் கிடக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சிந்தனை வருகிறது, அந்த வார்த்தைக்கு விரோதமான எண்ணத்தின் மூலமாக நம்மை அழித்து விடுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியான தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடிக்கும் பொழுது ஏசாயா சொன்னது போல, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். மனதிலே உறுதி தேவை. இருதயத்திலே வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், மனதிலே உறுதி வேண்டும். உறுதியாக பிடித்து கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, அதில் உறுதியாக நிற்கின்ற பொழுது, அது விசுவாசித்து ஒரு முறை ஜெபித்து விட்டு அதில் உறுதியாக நின்று கர்த்தரை மையப்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது, அது சீக்கிரமாக எப்படிப்பட்ட வியாதி மாறுகிறது. நான் அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். சாக இருக்கிற மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன போது, அவர்கள் செபிக்க கற்றுக் கொடுத்த போது அவர்களே செபித்து சுகத்தை பெறுகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏனென்றால் தேவன் அவர் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மக்களை என் பக்கமாக இழுக்கிறது இல்லை, நாங்கள் மக்களை கிறிஸ்து பக்கம் நடத்துகிறோம். ஆகையினாலே உங்களுக்கு இதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வார்த்தைகளை சொல்வீர்கள் என்றால், அது பிரச்சனைகளை சொல்வீர்கள் என்றால், அந்த வார்த்தைகளை எப்படி விசுவாசிப்பது, எப்படி அதை செவிப்பது, எப்படி இறைவனிடத்து பெற்றுக்கொள்வது என்று உங்களுக்கு கற்றுத்தரும். ஏனென்றால் உங்கள் தகப்பன், நான் உங்கள் தகப்பன் நடத்துவதை விட்டுவிட்டு நான் வேறு வழியில் நடத்த ஆரம்பித்தால் அது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்காது. நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் நீதிமான்கள், ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. மலை போல வந்த பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் இப்போது ஜெபிக்கட்டும். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே இலவசமாக தேவனுடைய பிள்ளைகளாக, இலவசமாக பரிசுத்தவானாக, இலவசமாக நீதிமானாக மாற்றப்படியான நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் பிரகாரத்தில் இல்லை, இவர்கள் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறார்கள். தேவனுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க உரிமை உண்டல்லவா? இதை விலகிக் கொள்ளட்டும், உடைய கண்கள் திறக்கப்படட்டும். இது எப்படி ஜெபிப்பது, எப்படி இந்த பிரச்சனைகளை மாற்றுதென்று வேதவசந்து கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, தான் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தான் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து ஆண்டவரே ஆசீர்வாதம் பெறாத மற்றவர்களுக்கும் அதை சொல்லத்தக்கதாக, அதை விவரிக்கத்தக்கதாக தேவா நீ அனுக்கிரகம் பண்ணும்படியா நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, ஒரு உதவி செய்யும். என்றால் இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் மரிக்கவில்லை ஆண்டவரே, இவர்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே, இவர்கள் பெற்றோர்களோடு மரிக்கவில்லை, இவர்களுக்காக நீர் மரித்தீர். இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். யாராவது வியாதியா இருந்தால் இப்பொழுது நான் ஆண்டவரே இவர்கள் சார்பில் நான் செபிக்கிறேன். பின்னாட்களில் இவர்களே செபிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் மறைந்து போகட்டும், எல்லா விதமான அறியாமை விலகட்டும், அந்தகாரங்கள் விலகட்டும், பிரகாசம் மனக்கண் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வேதத்துடைய காரியங்களை காணக்கூடிய விதத்தில் காண கண்கள் திறக்கப்படுவதாக, புரிய வேண்டிய விதத்தில் புரிய கர்த்தர் உதவி செய்வீராக, பிரகாசம் மனக்கண்கள் தருவீராக. அன்று ஆண்டவரே எத்தனையோ ஜனங்களை நீ பிரசங்கம் பண்ணியும் அவர்கள் புரிய வேண்டிய பிரகாரம் புரியவில்லையே, ஏன் உங்களுடைய சீசர்கள் கூட புரியவில்லையே. இறைவா, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உதவி செய்து ஆண்டவர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்து உடைய ஜனங்களுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், உடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு இலவசம். இதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. இயேசுவிடம் வந்தால் எல்லாம் உண்டு என்று கலந்து ஆண்டவரே அந்த பொல்லாத பாவத்தை விழுத்து ஆண்டவர் தேவனுடைய வல்லமையை கொண்டு பிசாசை ஜெயித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆற்றல் பெற்று சலை சிறந்து வாழ்வார்களாக. கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அருமையானவர்களே, நாளை தினம் நாம் சந்திப்போம். தொடர்ந்து வசனத்தை கேளுங்கள். சந்தேகம் இருக்குமான என்னோடு கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
நாளை சந்திப்போம்.